ஃப்ரெண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னதான் ஆட்சி அப்படின்ற மாதிரி அண்ணனை வந்து விடாது கருப்பு அப்படின்றது போல இந்த கேஸ் விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம். விஜயலட்சுமி அக்காவுடைய பாலியல் வழக்கு இதில் வந்து நீதிபதி ஐயா இளந்திரையன் வந்து கடுமையாக வந்து என்ன பண்ணியிருக்காரு, கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தை வந்து மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா உற்று நோக்கி ரொம்ப டீப்பாக வந்து பார்க்கணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி அக்கா வந்து சீமான் அண்ணன் மேலே வந்து ஒவ்வொரு வாட்டியும் கேஸ் கொடுக்கும்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அண்ணனுடைய தம்பிகள் விழுதுகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் கேஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்குறாங்க, கேஸ் கொடுக்குறாங்க, வாபஸ் வாங்குறாங்க. இப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயலட்சுமியே ஒரு வேளை வந்து இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கினாலும் இந்த கேஸ் தொடர்ந்து நடத்தப்படும். போலீஸ்காரங்க என்ன பண்ணணும், காவல்துறை இந்த கேஸை தீவிரமா விசாரிச்சுட்டு 4 வாரத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, உத்தரவு போட்டார். இந்த உத்தரவு காவல்துறை என்ன பண்ணுது, ரொம்பவே கையில் எடுத்துட்டு ரொம்ப தீவிரமாவே என்ன பண்றாங்க, விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஆல்ரெடி அவர் மேல வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு. இருந்தாலும் இந்த விஜயலட்சுமியுடைய பாலியல் வழக்கு வந்து என்ன பண்றாருன்னா, இது வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிப்பா இந்த கேஸ் வந்து விசாரணை பண்ணி இதுல வந்து தீர்ப்பு கொடுத்தே ஆகணும். இந்த கேஸை வந்து தள்ளுபடியும் பண்ண முடியாது, இந்த கேஸ்ல இருந்து ஆஜராகிறத வந்து சீமான் வந்து என்ன பண்ண முடியாது, தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதியை சொல்லிட்டாங்க. அந்த காரணத்துக்காக காவல்துறை என்ன பண்ணுதுன்னா தீவிரமா வந்து விசாரிச்சு கிட்டத்தட்ட வந்து 15 சாட்சிகள் கிட்ட விசாரிச்சுட்டா நம்மளுக்கு தகவல் வருது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக தான் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நேற்றைய தினத்துல வந்து அக்கா விஜயலட்சுமியை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து காவல் எடுத்து என்ன பண்ணிருக்காங்க, விசாரணை பண்ணிருக்காங்க. இந்த விசாரணையில திடுக்கிடும் தகவல்லாம் நிறைய சொல்றாங்க. என்னன்னா விஜயலட்சுமி அக்கா சீமானை பற்றி நிறைய தகவல்கள் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா புது புது ஆதாரங்களெல்லாம் கொடுத்திருக்காங்களாம். இந்த பாலியல் வழக்குல இதுவரைக்கும் கொடுத்த ஆதாரம் மாத்திரம் இல்லாம புது ஆதாரங்கள் என்ன பண்ணிருக்காங்க விஜயலட்சுமி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. எவிடன்ஸை காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, சேகரிச்சு வச்சிருக்காங்க. இதன் மத்தியில அண்ணன் நாளைக்கு, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி அண்ணன் வந்து என்ன பண்ணணும், ஆஜராகணும். இதற்கு சம்மனை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு போயிருக்காங்க காவல்துறை. ஆனா சீமான் அண்ணா வீட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன பாத்தீங்கன்னா சம்மனை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஐயா கிட்ட கொடுக்க போயிருக்காங்க. ஐயா ஊர்ல இல்ல, அதனால என்ன பண்ணிருக்காங்க, வீட்டு வாசல்ல ஒட்டிட்டு வந்திருக்காங்க. ஒட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் தாங்க போனாங்க போலீஸ்காரங்க. அந்த அந்த முக்குக்கு கூட போயிருக்க மாட்டாங்க. ஒட்டுன கையோட அந்த கம்மு கூட என்ன பண்ணல, ஆறல. அதை ஒட்டுவாங்களா அந்த கம், அது கூட ஆறல. ஒட்டி இப்படி திரும்பினோடனே காவலாளி என்ன பண்ணிருக்காரு, அந்த நோட்டீஸ் வந்து என்ன பண்ணிருக்காரு, கிழிச்சிருக்காரு. இதை ஏன்பா கிழிச்சிங்க, காவல்துறை சட்டப்படி இது தப்பு ஆச்சே, சட்டத்தை மீறி நடக்கிறீங்க இப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ஐயாவே என்ன பண்ணிருக்காரு, டைரக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு, இறங்கி போயிருக்காரு. போறவங்க இப்போ உதாரணத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு விஐபி ஆலும் சரி, விவிஐபி இருந்தாலும் சரி, காவல்துறை வந்து உள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பாங்க. ஒவ்வொரு காவல்துறையும் ஒவ்வொரு காவலாளியும் என்ன பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு தருவாங்க. இவர் என்னவோ வெளியூர்ல இருந்துட்டு புதுசா வந்து குதிச்சிட்ட மாதிரியும், இவர்கிட்ட இருக்கிற காவல்துறை காவலாளிகளாம் வந்து காவல்துறைக்கு மேலாவும் இருக்கிற மாதிரி அப்படியே அடாவடி காமிச்சிருக்காரு. அந்த அடாவடியை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து அச்சு நொறுக்கணுமா இல்லையா? ஏன்னா இதை வந்து என்னன்னா இப்படியே இந்த போக்கிலே போயிருந்ததுன்னா இது வந்து நல்லதுக்கு இல்லை. இப்படியே விட்டு இருந்தாங்களா இது நல்லதுக்கு இல்லை. என்ன பண்ணிருக்காங்க, பொறுமையா தான் போயிருக்காங்க காவல்துறை. காவல்துறை மேலே எந்த தப்பு இல்லைங்க. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உடனே காவல்துறை வந்து என்ன பண்ணுவாங்க, அராஜகம் பண்றாங்க, அடாவடி தானே பண்றாங்க, அத்துமீறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. காவல்துறை என்ன பண்ணிருக்காரு, நார்மலா தான் அந்த வீடியோ நீங்க பார்த்தாலே தெரியும். நார்மலா தான் போய் என்ன பண்றாரு, கதவு தட்டுறாரு. கதவு தட்டி இவர் ஒழுங்கா பதில் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப அடாவடித்தனம் பண்ணி அத்துமீறினால காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, வாக்குவாதம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஐயா வந்த காவலாளியே அப்படியே அல்லேக்கா தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, விட்டுறாங்க. இது வந்து நீங்க வந்து காவல்துறையை வந்து நீங்க எதிர்கட்சி நினைச்சிட்டீங்க, சீமான் கட்சியை வந்து எதிர்க்கிறவங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்க. காவல்துறைங்க, காவல்துறை இருந்தாலும் கொஞ்சம் வந்து அடக்கோட இருக்கணும், அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். என்னதான் வந்து உங்க மேல தப்பே இல்லைனாலும் தீவிர விசாரணைக்கு வராங்க, விசாரணை பண்றதுக்கு ஒரு காவல்துறை உங்க வீட்டுக்கு வரணும்னா என்ன பண்ணணும், நீங்க ஒத்துழைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க போலீஸையே அடிக்கிறதுக்கு போறீங்கன்னா நீங்க என்னப்பட்ட ஒரு ஆளுன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ எந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய காவலாளிக்கு வந்து பாடம் எடுத்து இருப்பார் பாருங்க. யாருமே வந்து நீங்க வந்து என்ன ஒன்றும் புரியல, இந்த காவலாளிக்கு சொல்றது வந்து ஒன்றும் புரியல. நீங்க வந்து ஒரு காவலாளி, அவ்வளவுதாங்க. சீமானு நாளைக்கே உங்களை வந்து சீமானை தூக்கி போட்டு
வேற ஒருத்தரை பார்த்துட்டு போயிடுவார். நீங்க அந்த அளவுக்குலாம் உண்மையா இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா காவல்துறை அவங்க நடவடிக்கை வந்து மேற்கொள்றாங்க, விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும், அவ்வளவுதான். உடனே என்ன பண்ணியிருக்காங்க, காவல்துறையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த காவலாளி என்ன பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போலீஸ் அந்த பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ல இருக்குது, அந்த அந்த கயிறு சைட்லலாம் வரல, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, பிச்சிருக்காரு அந்த காவலாளி. உடனே வந்து கயல்விழி அக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சாரி சொல்றாங்க. சார் சாரி சார், நான் உங்களுக்காக சாரி கேட்டுறேன். சாரி கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமா மேடம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஏன்னா காவல்துறை உங்க வீட்டில் இருக்கிற காவலாளிக்கு யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி கொடுத்துருக்கணும். எதிர்கட்சி ஆளு வந்தா இப்படி சொல்லுங்க, காவலாளி வந்தா இப்படி சொல்லுங்க, காவல்துறையை வந்து அப்படி சொல்லுங்க, வேற ஒரு மர்ம நபர் வந்து அப்படி சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கணும், பாடம் எடுத்திருக்கணும். என்னதான் வந்து உங்க கிட்ட வந்து எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்க கூடாதுன்னு ஒரு வழிமுறை இருக்கா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, காவல்துறையை தாக்குவாரு, காவல்துறையை பணி செய்ய விடாம செய்வாரு. இவ்வளோ செஞ்சுட்டு நீங்க ஒரு சாரின்னு சொன்னா விட்டுறணுமா, அது என்ன சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா என்ன பண்ணியிருக்காங்க தூக்கின்னு போயிருக்காங்க. ஆனா இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் தெரியுது, சம்மன் கொடுக்க வந்ததுக்கே இந்த அளவுக்கு வந்து சீமானுடைய காவலாளி ரியாக்ட் பண்றாரு, சீமான் ரியாக்ட் பண்றாருன்னா இன்னும் அதிரடியா கைது பண்ணும்போது என்னென்ன நடக்க போகுது, அண்ணனுடைய கதி என்ன அப்படின்றது தான் இப்பவே வந்து என்ன பண்ணா பீதி கிளம்பிருச்சு சீமானுக்கு அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஏன்னா இது வந்து ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது. ஏன்னா காவல்துறையை பணி செய்ய விடாம காவல்துறையை இன்ஸ்பெக்டரை வந்து தாக்குற அளவுக்கு ஒரு காவலாளியை இவங்க வளர்த்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து வழிமுறைகளை சொல்லியிருக்காங்கன்னா சீமான் எந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்றத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். சீமானுக்கு எல்லாமே நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா அவரு சிறைவாசம் காண்றதுக்கு தயாராகிக்கணும். ஏன்னா இது அவர் மேல தப்பு இல்லை, எதுவுமே இல்லைன்னா ஒத்துழைச்சிருக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு போறாருன்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாரு அப்படின்னு தான் சொல்லி நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது வன்மையா கண்டித்தக்கத்தக்கது. போலீஸ்காரங்களையே அடிக்கிறாங்க, அது இன்ஸ்பெக்டரையே அடிக்கிற அளவுக்கு காவலாளி இருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு வந்து சீமான் அவர்கள் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க அந்த காவலாளிக்கு. எல்லாரையும் இது மாரி பண்ணுங்க, செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்படின்னு இது வந்து சீமானியே வந்து என்ன பண்ணணும், கண்டிக்கணும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். காவலாளி செய்தோட சீமானை கண்டிக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து சீமானுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா நாளை தினத்துல அவர் ஆஜராகணும். கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே இவருக்கு வந்து ஆப்போசிட்டா தான் என்ன பண்ணியிருக்காங்க, சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து இவர் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி நிரூபிக்கப்பட்டால் 6 வருஷம் தண்டனை இருக்கு. அண்ணன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. ஸோ சீமானுடைய காவலாளி இன்ஸ்பெக்டரை தாக்குன விஷயம் ரொம்ப வைரலா பரம்பிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.